Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது கம்பம், அதாவது தேனி பக்கத்துல கம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்பம்ங்கிற அந்த ஊர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். கம்பத்தை சேர்ந்த ஆதித்யா அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2022 லாஸ்ட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது நம்மளுடைய ஆதித்யா மற்றும் அவருடைய ஒரு உச்சன் தோழர் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவருடைய பேர் குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதுங்க. அவங்க ரெண்டு பேரும், அதாவது இவங்க ரெண்டு பேருமே உற்ற தோழர்களா இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கபடி விளையாட்டுல இருந்து அவங்க படிக்கக்கூடிய காலத்துல இருந்தே அவ்வளவு ஒரு நெருக்கமா இருந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க. அதாவது நம்மளுடைய ஆதித்யாவுடைய குடும்பத்தை பார்த்துடலாம். அப்பா, அம்மா, அதன் பிறகு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு, வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் கொஞ்சம் சின்ன ஸ்டேஜ் தாங்க. இந்த 2022 அந்த காலகட்டத்துல இவருடைய ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 வயசு அந்த டைம் அவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதித்யாவுக்கும் அந்த கூட இருக்கக்கூடிய நண்பரான குமரன் அப்படிங்கிறவருக்கும் தான் இந்த சம்பவமே நடந்திருக்குது. இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்லலாம் இந்த மாதிரி கபடி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கபடி விளையாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. இவங்க நல்ல கபடி வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்துல இப்ப இல்ல, முதல்ல இருந்திருக்கிறாங்க. அப்படிதாங்க அங்க ஊர்ல ஒரு பெரிய டூர்னமெண்ட் ஒண்ணு நடத்துறாங்க. கபடிக்கான ஒரு விளையாட்டு தளத்தை பெருசாக்குறாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய ஊர்ல இருந்து ஒரு இடத்தை சூஸ் பண்றாங்க. அதுவும் நம்மளுடைய ஆதித்யா இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் அவங்க அந்த இதை பண்றாங்க. அதாவது பக்கத்து ஊர்காரங்க தான் அந்த இதை எடுத்து பண்றாங்க. சரி, நமக்கு போயிட்டு நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டீமையும் அதுக்குள்ள இணைக்கிறாரு நம்மளுடைய ஆதித்யா. அப்படி கிட்டத்தட்ட இவங்க டீம்ல 21 பேர் இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் எல்லாம் போட்டு ஆடுவாங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி ஆட்களையும் வச்சிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர்ல நடக்கக்கூடிய டூர்னமெண்ட்லயும் இவங்க கலந்துக்கிடுறாங்க. கிட்டத்தட்ட மத்தியான வேளையில ஆரம்பிக்குதுங்க. சில மேட்சுகள் இவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 மேட்ச் இவங்க வின் பண்ணிடுறாங்க. கடைசியா இவங்க மோத வேண்டிய டீம் எதுன்னா அந்த ஊர் டீமு கூட தான் இவங்க லாஸ்டா மோதணும். அதாவது ஃபைனல் மேட்ச் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு வேளை 10:30 மணிக்கு தாங்க அவங்களுடைய ஃபைனல் மேட்ச் நடக்குது. அந்த மேட்சை இவங்க ஆடுறாங்க. என்ன ஆயிருது அப்படின்னா அந்த மேட்ச்ல இவங்க தோத்துடுறாங்க, ஜெயிக்க முடியல. ஆனா செகண்ட் பிரைஸ் இவங்களுக்கு கிடைச்சிருது. அப்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பரிசு வழங்கக்கூடிய அந்த நைட்லயே வழங்கிடுவாங்க. அந்த மாதிரி அந்த பரிசும் வழங்கப்படுது. அப்படி அந்த பரிசை வாங்குறாங்க. இவங்க தோத்த டீம் அப்படிங்கிறதுனால அந்த செகண்ட் பிரைஸை வாங்கிட்டு உடனே அங்கிருந்து நடந்தே வீட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா இவங்க ஊருக்கு அவங்க ஊருக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தாங்க வித்தியாசம் இருக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம நடந்தே போயிடலாம்டா, ஏன்னா நடந்தா வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய கப், அதாவது செகண்ட் கப் இவங்களுக்கு இருந்தது இல்லையா, அந்த கப்பை எடுத்துக்கிட்டு முன்னால நிறைய பேர் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய குமரன் மற்றும் ஆதித்யா இவங்க 2 பேரும் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வழிப்பாதையில ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் லைட் நிறையவே இருக்குது. இவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இந்த காடு மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுலயும் லைட்டுகள்லாம் அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கத்தான் செய்யும். நடந்து போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த முட்டுல பயங்கரமான அடியெல்லாம் பட்டிருக்குங்க. அதாவது கபடி விளையாட்டுல அடிபடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி அடிபட்டிருக்குது. அதனால இவங்க கொஞ்சம் மெல்ல மாட்டே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க கையில இருக்கக்கூடிய மொபைலை நோண்டி பேசியே 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. மற்ற நபர்கள் வந்து இவங்களை விட ரொம்ப வேகமா நடக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம மெதுவாகவே போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திலே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த காடு மாதிரியான அமைப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அங்க ஒரு தென்னந்தோப்பு ஒன்று இருக்குங்க. அந்த தோப்புல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வந்து வேலி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த வேலி போட்டிருக்கிறத தாண்டி இந்த கேட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த கேட்டு மட்டும் அங்க இல்லைங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிட்டு வரும்போது இந்த நண்பர்கள் வந்து இவங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. கண்ணு கட்ட தூரம் தாண்டி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க மெதுவாக தானே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த தென்னந்தோப்புக்குள்ளாடி ஒரு திட்டை ஒன்று இருக்குது. திட்டை கிடையாது, தொட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டியில 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறத அப்படியே தத்ரூபமா பாக்குறாரு நம்மளுடைய ஆதித்யா. அதன் பிறகு குமரனும் கேட்கிறாரு, டே 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியுதுலடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா நானும் பார்த்தேன், ஆனா ஒன்னு லேடிஸ் மாதிரி தெரியுது, ஒன்னு ஆம்பளை தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அந்த இடத்துல வர்றாங்க. வரும்போது இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க ஊருக்குள்ளாடி ஒரு காதல் விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு கள்ளக்காதல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த குரூப் வந்து அடிக்கடி வீட்டை விட்டு காணாமல் போகிறதும் காலையில் வர்றதும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்கள பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதே வச்சுட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளாடி. அவங்க 2 பேரும் பிடிச்சி அடி கொடுக்கணும், அந்த ஊர் பஞ்சாயத்தில் கட்டி வைக்கணும், செம்புள்ளி கரும்புள்ளி குத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க மாட்டினதில்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவாங்கன்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒருவேளை அவங்க 2 பேராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய ஆதித்யா இந்த சந்தேகத்தை கிளப்புறாரு குமரன் கிட்ட. ஒருவேளை இருக்கும்டா, நம்ம உள்ள போவோம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவங்க 2 பேருமே அந்த இடத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த தோப்பு உள்ளாடி இறங்கிடுறாங்க. இவங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் லைட் வெளிச்சத்தின் மூலமாக தான் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தோப்பு வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. அப்படி அந்த 2 ஏக்கருடைய நடு பக்கத்துல தான் இந்த தண்ணீர் தொட்டி இருக்குதுங்க. சரி, நம்ம அது கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா இவங்க நடக்கிறாங்க. அந்த லைட் வெளிச்சம் வந்து, அதாவது ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய லைட் வெளிச்சம் வந்து கொஞ்சம் தூரம் அடிக்கும். அதுக்கு பிறகு இவங்க மொபைல் லைட் வெளிச்சத்துல தான் அங்க போயாகணும். அதனால மொபைல் லைட் வெளிச்சத்துல போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி எந்த அசைவும் இல்லாம அப்படியே இருக்கிறாங்க. அவங்க யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா கை அசைப்பாங்க, கால் அசைப்பாங்க, ஏதாவது ஒரு இது இருக்கும் இல்லையா, எந்த மூமெண்ட்டுமே இல்லை. கிட்ட போகும்போது தான் தெரியுது அவங்க அந்த பக்கம் பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுதுங்க. சரி, நம்ம வந்து முன்னாடி போய் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் அடிச்சவாறே அப்படியே அந்த 2 பேருடைய முன்னாடி இவங்க போய் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்தில் அப்படி நின்று டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறது ஒரு பெண் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து ஊருக்குள்ளே இவங்க பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆணையும் இதுவரை பார்த்ததே கிடையாது. உடனே அந்த இடத்துல ஆதித்யா கேட்குறாரு, யார் நீங்க, என்னத்துக்கு எங்க தோப்பு உள்ளாடி வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல அந்த பெண் வந்து அப்படியே அமைதியா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண் நபரும் கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னடா இது, 2 பேரும் கண்ணை மூடிட்டு என்ன தியானமா பண்றீங்க, எங்களை பார்த்துக்கிட்டே இப்படி பண்றீங்க அப்படிங்கிறது மாதிரி இவர் கேட்கிறாரு. எந்த ஊரை சேர்ந்தவங்க, எதுக்காக இங்க வந்து இருக்கிறீங்க, தற்கொலை பண்றதுக்கு வந்திருக்கீங்களா, இல்ல வீட்டுல காதல் தோல்வியா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த டார்ச் லைட்டை கொஞ்சம் தூக்கலா பிடிக்கிறாருங்க. அதாவது மொபைலுடைய டார்ச்சை அப்படி தூக்கலா பிடிக்கும்போது அந்த பெண்ணுடைய நெற்றியில குங்குமம் இருக்கிறத பாக்குறாரு. அது பெருசா வச்சிருக்கிறாங்க, குங்குமம் வச்சிருக்கிறது. என்னம்மா நீ கல்யாணம் ஆன பொண்ணு, அவன் கல்யாணம் ஆகாதவனா, என்ன யாரு நீங்க கணவன் மனைவியா, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க பேசவே இல்லைங்க. 2 பேரும் அப்படியே இருக்கிறாங்க. ஆனா கண்ணை மூடி தான் வச்சிருக்கிறாங்க. டே, இது உண்மையிலே மனுஷன் தானா இல்ல பொம்மையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய குமரன் என்ன பண்றாருன்னா அப்படி கிட்ட போய் அந்த ஆண் நபரை ஒரு தட்டுறாருங்க. இப்படி தட்டுனதும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, குமரனுடைய முதுகுல பொலீர்னு ஒரு அரைங்க. யார் அரைஞ்சா, எப்படி அரைஞ்சாங்க எதுவுமே தெரியாது. சவுண்டு மட்டும் பொலியர்னு கேட்குது. குமரன் முதுகை பிடித்தவாறு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து மயக்கமே போட்டுட்டாருங்க. இந்த இடத்துல ஆதித்யா என்ன பண்ணார் அப்படின்னா, கீழே விழுந்து கிடக்கிற அந்த நண்பரை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆணும் அந்த பெண்ணும் 2 பேருமே அங்கே இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. ஏன்னா ஒரு 2 செகண்ட் தான் இந்த இது நடந்து முடிஞ்சது. இந்த செகண்டுக்குள்ள நீங்க திரும்பி பார்க்குறாரு, 2 பேரையுமே காணல. அரண்டு போயிடுறாரு. சுத்தி முத்தி தேடுறாரு. ஏன்னா ரோட்டை பார்த்து தான் ஓடணும், சுத்தி கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க. அதனால எந்த இடத்துலையும் இந்த சாரி கட்டின பொண்ணுங்களால அந்த ஏறி குதிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க அந்த கேட் வழியா தான் போகணும். அங்க லைட் இருக்குது, கிளியரா தெரியவும் செய்யும். அங்கேயும் யாரும் போனதுக்கான அடையாளம் கூட இல்லைங்க. கீழே பார்க்கும்போது குமரன் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாரு.
அரண்டு போயிடுறாரு. என்ன செய்யணும்னு தெரியல. தொட்டிக்குள்ள தண்ணி இருக்குதான்னு பாக்குறாரு. தொட்டியில ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க. ரொம்ப ஒரு சம்மரான ஒரு டைம் நினைக்கிறேன். அதனால தண்ணியே இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. என்னடா இது, இப்ப என்னடா பண்றது? ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய ஏரியால வந்து தண்ணிகள்லாம் நிறைய இருக்கும். ஆனா அந்த சம்மர் டைம்ல வந்து ரொம்ப தண்ணிகள்லாம் இருக்காது, காஞ்சி வறண்டு போய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரே இல்லைங்க. இவரை எழுப்பி எழுப்பி பாக்குறாரு குமரனை. குமரன் எந்திக்கவே இல்லை. குமரன் வந்து அப்படியே விழுந்த வாக்குல அப்படி கிடக்குறாரு. அவருடைய மொபைல் கீழே விழுந்து உடஞ்சே போயிருது. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா அந்த டார்ச் லைட் ஆஃப் ஆயிருதுங்க. அதாவது அவருடைய மொபைல்ல இருந்த லைட் ஆஃப் ஆயிருது. இப்ப இவருடைய கையில இருக்கக்கூடிய மொபைல் டார்ச் வெளிச்சத்துல தான் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாரு. டேய் எழும்புடா எழும்புடான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கத்துறாரு. ஆனா அவர் எந்திக்கவே இல்லைங்க. சரி, எப்படியாவது தண்ணீர் ரெடி பண்ணி இவரை வந்து தெளிச்சா, அதாவது தண்ணீரை முகத்துல தெளிச்சாதான் இந்த நபர் எந்திப்பாருங்கிற ஒரு கண்டிஷன் ஆயிடுது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே நிறைய நண்பர்கள் போனாங்க இல்லையா, அவங்கள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கா கால் பண்றாங்க. சில பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க, சில பேர் கால் அட்டனே பண்ணல, சில பேர் வந்து சைலண்ட்ல போட்டாங்க, பிறகு கால் அட்டன் ஆகல. இப்படி நிறைய பிரச்சனையாகுது. கடைசியில ஒரே ஒரு நபர் மட்டும்தாங்க போன் அட்டன் பண்றாரு. என்னடா இன்னும் வீட்டுக்கு வரலையாடா, நாங்கெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ஆதித்யா என்ன பண்றாருன்னா, நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்றாரு. டேய் இப்படி தோப்புக்குள்ளாடி நாங்க மாட்டிட்டு இருக்கோம்டா, இந்த மாதிரி குமரன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான், இங்க தண்ணியே இல்லடா, ஒரு பாட்டில் தண்ணியோட அங்கிருந்து வேகமா வந்துடுடா அப்படிங்கிறது மாதிரி கத்துறாருங்க போன்ல. அந்த நபரும் வேகமா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு மோட்டார் சைக்கிள்லாம் இருக்குது. அவருடைய டூ வீலரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஒரு பாட்டில் தண்ணியோட வேகமா இந்த தோப்புக்கும் வர்றாரு. தோப்புக்கு வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா தண்ணீரை தெளிக்க ஆரம்பிக்கிறாருங்க. தண்ணீரை தெளிச்சு அந்த இடத்துல அவர் சுய நினைவுக்கு திரும்புறாரு நம்மளுடைய குமரன் எந்திரிச்ச உடனே ஐயோ எனக்கு முதுகு நன்றாக வலிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய முதுகுல ஒரு உள்ளங்கை அப்படியே பதிஞ்சிருக்குங்க. அந்த 5 விரலும் உள்ளங்கையும் அடிப்பட்டது அப்படியே பதிஞ்சு போய் இருக்குது. இது என்னடா நடந்துச்சுன்னு சொல்லும்போது அதன் பிறகு தாங்க விளக்கமா அந்த நண்பர்கிட்டையும் விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி விஷயத்த எல்லாம் சொல்லணும். சரி நம்ம இங்க நிக்கவே வேண்டாம், ஒருவேளை அது ஏதாவது ஆன்மாக்களா கூட இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து குமரனை கை தாங்கறதாங்க தூக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா குமரன் அதை எந்திரிச்சு சரியா நடக்க முடியல அந்த அடி வாங்கினதுல இருந்து. சரின்னு சொல்லி வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுல இருக்கக்கூடிய குமரனுடைய வீட்டுல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த கபடி விளையாட்டுக்கு போகாத நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேற, இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்து கடைசியில நாங்க ஒத்தனம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கக்கூடியவங்க திட்டுறாங்க. ஏன்னா குமரன் வீட்டுல வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க. இவரு தான் நடுவாப்புல உள்ள பையன். குமரனுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா அக்கா தங்கச்சி இவ்வளவு தான் இருக்கிறாங்க. அதனால அக்காவும் தங்கச்சியும் தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணி தொலைக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு அவருக்கு ஒத்தனம் கொடுக்கப்படுதுங்க. அப்படி ஒத்தனம் கொடுக்கும்போது அந்த முதுகுல இருக்கக்கூடிய அந்த கை அடையாளம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி நெருப்பால வந்து நம்ம சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சூடுபட்டது மாதிரி இருக்குங்க. இதை பார்த்துட்டு இது யாரா இந்த அளவுக்கு அடிச்சது, இந்த அளவுல ஏன்டா ரத்தம் கட்டி போய் இருக்குது, சிகப்பு கலர்ல இருக்குதுடா, தீ வச்சு சுட்டது மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டே அவங்க அந்த இடத்துல எல்லாம் ஒத்தனம் கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுடைய குமரனுக்கு வந்து அந்த அடி வாங்கினதுல இருந்து இந்த ஒன் சைடு இருக்கு பாத்தீங்களா, அதாவது லெப்ட் சைடு வாக்குல அடி வாங்கியிருக்கிறாரு. அப்படி அடி வாங்கின இடத்துல அந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் சைடு பார்ட்ஸ் வந்து சரியா வேலையே செய்யறாங்க. ரொம்ப அவர் காலை தூக்கி வைக்க முடியல, இடது கையை தூக்கி எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி எல்லாம் அவர் கஷ்டப்படவும் ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது இப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையும் அவங்க வீட்டுக்குள்ள வருது. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 நாட்களாட்டு குமரனால எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அவருக்கு பெயின் ஏற்படுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கிட்டு ஏதோ நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிச்சிருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதை சொல்லிட்டாங்க. மெடிசன் அது இது சப்பு சவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்கள் கொடுக்கப்படுது. அதன் பிறகு குமரன் வந்து ஒரு அளவுல ரெடி ஆயிடுறாரு, எந்திரிச்சு நடக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போயிட்டு இருக்குங்க. ஆனா என்ன அப்படின்னா குமரனுக்கு அங்க நடந்துச்சு பாத்தீங்களா, அது எதுவுமே அவருடைய ஞாபகத்திலே இல்லைங்க. எதுவுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதித்யா சொல்றதெல்லாம் வந்து அவருக்கு எதுவுமே புரியல. அவர் சொல்றாரு இல்லையே நம்ம வழியில தான் நடந்து வந்துட்டு இருந்தோம், அது வரைக்கும் தான் அவருக்கு தெரியும். இந்த தோப்புக்குள்ள போனது, தோப்புக்குள்ள போய் இவங்க பேசினது, அந்த உருவங்களை பார்த்தது, அடி வாங்கினது, இது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. அவர் கபடி விளையாடிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம், இவ்வளவுதான் அவருக்கு தெரியுது. சரின்னு சொல்லிக்கிட்டு ஆதித்யா சொல்லக்கூடியதை யாருமே நம்பல. ஆனா ஒரே ஒரு நபர் வந்து அந்த தோப்புக்குள்ள தூக்குனார் இல்லையா, அவர் சொல்றாரு நீ அந்த தோப்புக்குள்ள தாண்டா விழுந்து கிடந்த, ஆதித்யா அங்கதான் நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கடைசி ஆதித்யா வந்து ஏதோ அடி கொடுத்துட்டாரு, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாரு, அடிச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு பிரச்சனை பெருசாயிட்டுங்க. அவங்க வீட்டுக்குள்ளாடி 2 பேரையும் ஒருத்தர் பார்க்கவே விடல. அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்திருக்குது. கொஞ்ச நாள் போயிருங்க, கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் போயிருதுங்க. அதன் பிறகு பக்கத்து ஊர்ல இதே மாதிரியான ஒரு
கபடி மேட்ச் அனௌன்ஸ் பண்றாங்க. சரி நமக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய குமரன் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரால் முடியாது, ஏன்னா இப்போ தான் நிறைய மெடிசன்லாம் எடுத்துட்டு இருக்கிறாரு, அதனால என்னால் வர முடியாது, நீங்க போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆதித்யாவும் என்ன பண்றாருன்னா வேற ஒரு நண்பர் கூட, அந்த இன்னொரு நண்பர் சொன்னேன் இல்லையா, அந்த நண்பர்கள் கூட அவர் விளையாட போயிடுறாரு. விளையாடிக்கிட்டு இதே மாதிரி நள்ளிரவு வேளையில நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட்டமா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்றது வெறும் 6 பேர் தான். மிச்சம் எல்லாருமே பைக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பைக்ல போகக்கூடியவங்க அவ்வளவு பைக்ல போயிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 6 நபர்ல ஒரு 4 பேர் முன்னாடி நடக்க, இவங்க லாஸ்ட்ல தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆதித்யா, அதன் கூட அந்த நண்பர் சொன்னேன் இல்லையா, அவரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதே சம்பவம் அதே இடத்துல நடக்குது. ஏற்கனவே நடந்த மாதிரி தாங்க இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆதித்யா மற்றும் அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய நண்பர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களடா இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்னு, அங்க இருக்கிறது அதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. ஆமாடா, அன்னைக்கு பார்த்தது இந்த 2 பேரையும் தான். அன்னைக்கு தான் அவன் அடி வாங்கினா, நம்ம உள்ளே போகக்கூடாது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆதித்யா சொல்றாருங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த நண்பர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நீ சொல்றது உண்மையா பொய்யா நான் பார்க்கணும், நான் கிட்ட போய் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியமா பேசுறாருங்க. எதை பார்த்து பயந்தாலும் அது கண்டிப்பா நம்மள அடிச்சிடும். பயப்படாம இருந்தா எதுவுமே அடிக்காது. வாடா, நீ எனக்கு பயம் இல்லாம இருந்தனால ஒன்னு அடிக்கல, ஆனா குமரன் பயந்துருக்கிறான், அதனாலதான் அவனுக்கு அடி விழுந்திருக்குது, அந்த ஞாபக சக்தி எல்லாம் போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அந்த நபர் வேக வேகமா அவருடைய மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு உள்ள போயிடுறாருங்க. உள்ள போனவர் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி வர்றாருங்க. ஏன்னா ஆதித்யா உள்ளே போகல, நான் வெளியே நிக்கிறேன், நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வெளியே நிட்டார். ஆனா இந்த நபர் போய் பார்த்துருக்கிறாருங்க. பார்த்த நேரத்துல அன்னைக்கு கண்களை மூடி இருந்தது இல்லையா, இப்போ 2 கண்களும் 2 பேருடைய கண்களுமே திறந்துதான் இருந்திருக்குது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த கண்ணு. அதை பார்த்ததும் தான் உண்டு ஐயோ அம்மான்னு சொல்லிக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடி வர்றாருங்க அந்த நண்பர். வெளியில வந்து அவருக்கு கால் மாட்டல, அதாவது நம்மளுடைய ஆதித்யாவுடைய கால் மாட்டிலே வந்து பொத்துன்னு கீழே விழுகிறாருங்க. டக்குன்னு தூக்கி பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சிருது இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு. அதனால பாக்கெட்டில் இந்த ஒரு சின்ன பாட்டில் தண்ணி கொடுப்பாங்க, இந்த கபடி விளையாடக்கூடிய அந்த மேட்ச் நடக்கக்கூடிய இடத்துல அந்த பாட்டில் தண்ணியை வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஏதாவது முன்னால மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுவும் நடக்கவே அந்த இடத்துல தண்ணீர் தெளிச்சு எழுப்புறாரு. அப்படி எழுப்பி பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல சுயநினைவுக்கு வந்துடுறாரு அந்த நபர். உடனே அவரை எழுப்பிக்கிட்டு என்னடா நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்ணும் அந்த ஆணும் 2 பேருடைய கண்களும் நெருப்பு மாதிரி எரியுது அப்படின்னு சொன்னோன்னே, நான் இதுக்கு தான் சொன்னேன் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு. இங்கே ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அந்த தோப்புக்குள்ளாடி, இந்த தோப்புடைய ஓனர் வேற, அதாவது இவருடைய நண்பருடைய அப்பா தான் தோப்பு ஓனராக இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக எடுத்து சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து மெல்ல மெல்லமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தடவை போன நண்பர் வந்து அடிக்கடி எதுவுமே வாங்கலை. அதை பார்த்த உடனே அங்கேருந்து ஓடிட்டார். ஆனா நேரம் இங்க வந்தவர் சொல்லிட்டாரு, அது உண்மையிலேயே பேய்தாண்டா, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துக்குள்ளாடி இருந்துட்டு இருக்குது, நம்ம அந்த தோப்பு ஓனரை கண்டிப்பா பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன இந்த நண்பரான அந்த நபர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்ததுன்னா குளிச்சுட்டு போறது நல்லதுதான். அதே மாதிரி அவரும் குளிச்சிருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய பைப்பு தண்ணியில தான் குளிச்சிருக்கிறாரு. குளிச்சுட்டு தாங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஆதியிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, நீ குளிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உள்ளே வரலையே அப்படின்ட்டு ஆதியும் பேசிட்டு இருக்கிறாரு. சரி என்ன இருந்தாலும் சரி நம்ம குளிச்சுட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதியும் குளிச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் குளிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த தோப்புடைய ஓனரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க தோப்புக்குள்ளாடி இந்த மாதிரி 2 உருவங்கள் சுத்திக்கிட்டு இருக்குது, அதனாலதான் குமரனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த தோப்பு ஓனர் வந்து இதை வந்து பெருசாவே எடுத்துக்கல. என்னப்பா சொல்றீங்க, இதெல்லாம் என்னத்த இது, இந்த காலத்துல வந்து பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க வேலை எது உண்டாத பாருங்க, உங்களை யாரும் தோப்புக்குள்ள போக சொன்னது அப்படிங்கிற மாதிரி அவரும் திட்டி விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 8வது நாள் இந்த பிரச்சனை நடந்து 8 நாளைக்கு பிறகு அந்த தோப்பு ஓனருடைய மகன்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இவருடைய நண்பர் தான், அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அதனால சில நண்பர்கள் வெளியூர்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல போய் சரக்கு அடிக்கிறாங்க. அதாவது தோப்புக்குள்ளாடி அந்த தொட்டி பக்கத்துல உட்காந்து அங்க நிறைய இடம் இருக்குது, அங்க இருந்து சரக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரக்கு அடிச்சு என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல டைம் போனது தெரியல, மணி 11 தாண்டி இருக்குதுங்க. அப்படி 11 தாண்டின பிறகு அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதாவது அந்த இடத்துடைய ஓனருடைய மகன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போதை இருக்கக்கூடிய லெவல்லே எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த தொட்டிக்கு மேல கரெக்டா ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருக்கிறாங்க. அதுல அந்த பெண்ணுடைய நெற்றியில குங்குமம் இருக்கிறத பாக்குறாரு, எல்லாமே பாக்குறாரு. ஏன்னா
இவங்க போகும்போதே ஒருவேளை இருட்டிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி லைட்டை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த எமர்ஜென்சி லைட் அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த லைட் வெளிச்சத்துல இது கரெக்டா தெரியுதுங்க. அந்த எமர்ஜென்சி லைட் வெளிச்சத்துல இது ரொம்பவே அழகாவே தெரியுது. தெரிஞ்சேதான் உண்டு, இவருக்கு ஆல்ரெடி நண்பர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கோணத்துல தான் பார்த்துருக்கிறாரு. ஆனா இந்த தடவை அந்த கண்ணுல நெருப்பு எதுவுமே எரியல, அது சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க பேசிக்கிடவே இல்லை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்ட நெருங்குறாரு இந்த ஓனருடைய மகன். மெதுவா போய், அது பொண்ணு இல்லையா, கிட்ட போயிடுறாருங்க. கிட்ட போனதான் உண்டுங்க, அதனுடைய விகாரமான முகத்தை அப்படியே காட்டியிருக்குங்க. இதை பார்த்து அவருக்கு ஆன்னு சொல்லி அலறக்கூடிய அடுத்த செகண்ட் அவருடைய முதுகலையும் ஓங்கி ஒரு அரைங்க அப்படி அரைஞ்சிக்கிட்டு அந்த உருவங்கள் அங்கிருந்து காணாம போயிருது. இந்த சத்தத்துல இவருடைய நண்பர்கள் வெளியூர்ல இருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே போதையா இருந்தவங்க தான். அவங்க எல்லாருமே முழிச்சிடுறாங்க. அவங்களுடைய போதை அந்த டைம்ல இருந்து தெளிஞ்சிருதுங்க. தெளிஞ்ச உடனே அவங்களும் எந்திரிச்சிடறாங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இவரால் பேச முடியல, நாக்கு வெளியே வர மாட்டேங்குது. இவரை என்ன பண்றாங்க அப்படின்னா வேக வேகமா தூக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஜீப் இருக்குதுங்க. அந்த ஜீப்புக்குள்ள போட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு இப்படி ஓனர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க எல்லாருமே சரக்கடிக்கிறதுக்காக தோப்புல தான் இருந்தோம். கிட்டத்தட்ட இப்ப மணி 12:30 மணி ஆகுது. ஒரு 12 மணி வாக்கில் இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த தோப்புக்குள்ளாடி நடந்துச்சு. ஏதோ ஒரு தீய சக்தி அங்க இருந்துட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் கத்தும் போது இவங்க முழிச்சாங்க இல்லையா, முழிக்கும் போது அங்க இருந்த அந்த பெண்ணும் அந்த ஆணும் அப்படி புஷ்னு மறைஞ்சு போறத பார்த்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இவங்க வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. சரி, ஓனர்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இவர் இந்த மாதிரி பேச முடியாம இருக்கிறாரு, அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ரூம்ல தான் எல்லாருமே தங்கிடுறாங்க. தங்கிக்கிட்டு மறுநாள் காலையில அந்த நபர்கள் போயிட்டாங்க. ஆனா இந்த அடி வாங்கின அந்த ஓனருடைய மகனால பேசவே முடியலங்க. எது கேட்டாலும் அவருடைய நாக்கு உள்சேடாக இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஆதித்யா மற்றும் அந்த ஆதித்யாவோட இன்னொரு நண்பர் இருந்தார் இல்லையா, அவருங்க, அதாவது குமரன் வரவே இல்லை. ஏன்னா குமரனுக்கு ஆல்ரெடி இந்த டீமே அவர் வெறுத்து வச்சிருக்கிறாரு. அதனால குமரன் வரவே இல்லை. இந்த இடத்துல ஆதித்யா மற்றும் அவருடைய நண்பர் 2 பேருமே போய் பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி தான் நாங்கள் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னோம், நீங்க கேட்கவே இல்லை. இப்போ உங்க மகனுக்கே அந்த பிரச்சனை வந்திருக்கு, அந்த தோப்புல என்னது இருக்கு ஏது இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ஒழிக்கக்கூடிய வழியை பாருங்க அப்படிங்கிறது மாதிரி இவங்களும் பேசிட்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு கோடாங்கியை வர வைக்கிறாருங்க. அதாவது அந்த கேரளா சைட்ல இருந்து அவரை வர வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய மாந்திரீகர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த நபரை வர வைக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் அந்த இடத்துக்குள்ள உள்ளேயும் வர்றாரு, அதாவது அந்த தோப்புக்குள்ள வர்றாரு. தோப்புக்குள்ள பகல் டைம்ல வர்றாரு. வந்தவர் இங்க 2 தீய சக்திகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க எதுக்கு இருக்குது, இங்க என்ன நடந்துச்சு, அப்படி உட்கார்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த இடத்துல அந்த மாந்திரிகர் ஒரு பெரிய விஷயத்த ஒண்ணு சொல்றாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தோப்புக்குள்ளாடி 2 பேருடைய உடல் இருக்குது, அதாவது புதைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருங்க. இவங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல, யாருடைய உடல் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாது. 2 பேருடைய உடல் இருக்குது, அவங்களுடைய ஆன்மா தான் இதுக்கு உள்ளாடி சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த வழியில போகக்கூடிய யாரையும் அது தொந்தரவு பண்ணல, ஆனா அவங்கள தேடி வர்றவங்கள மட்டும்தான் அது தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி விஷயத்த சொல்றாரு. அப்பதான் அந்த ஓனர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு பகல் நேரத்துல இந்த தேங்காய்லாம் வெட்டுவாங்க தெரியுமா, அப்படி தேங்காய் வெட்டுறதுக்காக அந்த ஓனர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு டிம்போ, அதன் பிறகு 7-8 ஆட்களோட வந்திருக்கிறாரு தேங்காய் வெட்டி லோடு பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த என்ட்ரன்ஸ்ல வரும்போதே தூரத்துல அந்த 2 உருவத்தையும் அவர் பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு செகண்டுக்குள்ளாடி, அதுவும் பட்ட பகல்ல ஒரு செகண்டுக்குள்ள அந்த உருவங்களாங்கிறது இல்லாம போயிருக்கு. நம்ம மனபிராந்தியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அதை பெருசா எடுத்துக்கல. ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இப்ப அவரு உள்ள இந்த நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்கிறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்குள்ளாடி 2 பேருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த அந்த மாந்திரிகர் சொல்றாருங்க. சரி, இப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, எந்த பேய்களை வர வச்சுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகர் அன்னைக்கு நைட்டுங்க, அன்னைக்கு பகல் போயிட்டாரு. அதன் பிறகு நைட்ல தாங்க சில மாந்திரிக பொருட்களோட அந்த இடத்துக்குள்ளேயும் அவர் வர ஆரம்பிக்கிறார். அதாவது நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலேங்க. கரெக்டா இவங்க ஒரு 7 பேர், அதாவது இந்த ஓனருக்கு கூட இருக்கக்கூடிய சில நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். இந்த மாந்திரிகர் ஒத்தைக்கு தாங்க வந்திருக்கிறாரு. எந்த சிஷியனும் யாரையுமே கூட்டிட்டு வரல, சிங்கிளா தான் வந்திருக்கிறாரு. அப்படி அந்த இடத்துல அந்த பூஜை புனஸ்காரங்களை அந்த சென்டரான அந்த தொட்டி பகுதியில செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்ய என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடி எங்க இருக்குது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல அவரு தேடல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க.
அதே மாதிரி பாடியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எதுக்குள்ள இருக்குது அப்படின்னா ஒரு தொட்டி அப்படின்னு சொன்னேன், தண்ணீர் தொட்டி. அந்த தொட்டி வந்து இடையில அவங்க வச்சது தான். அதாவது தண்ணீர் வந்ததுன்னா ஃபுல்லாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போர் போட்டு வச்சிருக்கிறாங்க. போர்லேருந்து தண்ணி எடுத்து ஃபுல் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த இது வச்சிருக்கிறாங்க. அதுக்காக இவங்க அந்த தொட்டியை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த தொட்டியை வந்து சமீப காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தொட்டி தான். ஆனால் அந்த தொட்டிக்கு கீழே தாங்க இந்த பாடிகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது எப்படியா, தொட்டி கட்டினது நாங்கள், பாடி அதுக்கு முன்னால் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஓனர் கேட்குறாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியது கணவனும் மனைவியும் கிடையாதுங்க, கள்ளக்காதலனும் இன்னொருத்தருடைய மனைவியுங்க. இவங்க 2 பேரும் தான் அடிக்கடி அந்த தோப்புக்குள்ளாடி சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்படி சந்திச்சுட்டு இருந்த அந்த மனைவி இருக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய கணவன் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பொண்ணை நைட்ல வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்றும் மண்ணுமா இருக்கிறத பார்த்து அந்த இடத்திலேயே வச்சு 2 பேரையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறான். கொலை செய்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அதாவது அந்த இடத்துல, அதாவது தொட்டி கட்டக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதே இடத்துக்கு கீழே இவர் குழியை தோண்டி கரெக்டா போச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா, தென்னந்தோப்பை சுத்தி வந்து பெரிய பெரிய குழிகள் எடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நீர்மட்டம் வந்து நிறைய நிக்கிறதுக்காக. அப்படி எடுத்த ஒரு குழி அங்க இருந்திருக்குங்க. அந்த மண்ணை வந்து மேல சைட்ல தான் வச்சிருந்திருக்காங்க. அதாவது இப்ப அந்த தொட்டி இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டா இவங்க அந்த பாடி, அதாவது அந்த நபர் ஒத்தைக்கு அந்த பாடி அதுக்குள்ள தள்ளி அந்த மண் மேலே ஏற்றி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த மண்ணை வந்து அப்படியே நிரத்தி விட்டுட்டு போயிடுறாருங்க. அதாவது இவங்க என்னன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் வந்து அந்த தோப்பை வந்து பாக்குறது வழக்கங்க. அங்க யாரும் கூடுதல் போறதெல்லாம் கிடையாது. இதனால அந்த மண்ணு போட்ட விஷயமே யாருக்கும் தெரியவும் இல்லை. அதுக்கு மேல புல்லு செடின்னு வளர்ந்ததுனால எதுவுமே தெரியலைங்க. ஆனா ஒரு விஷயம் அந்த டைம்ல அவருக்கு ஒரு ஞாபகம் இருந்திருக்குது. அந்த இடத்து ஓனருக்கு என்ன அப்படின்னா, நம்ம தான் அதில் ஒரு குழி வெட்டி வச்சிருந்தோமே, அந்த தண்ணீர் வந்து நிற்கிறதுக்காக அந்த குழியை மூடிச்சு, ஒருவேளை மழை பெய்ததுனால சில சமயங்களில் மண் இடிஞ்சு விழுந்து இந்த மாதிரி மூடி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க அவரும் நினச்சிட்டு விட்டுருந்துருக்காரு. ஆனால் இந்த சம்பவம் அவருக்கு தெரியாது. அதன் பிறகுதான் அதுக்கு மேலே தொட்டி கட்டியிருக்கிறாங்க. தொட்டி கட்டி ஒரு 2 வருடம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் வந்து இந்த விஷயத்தை அப்படியே சொல்றாரு. சரி, இந்த பேய்கள் அந்த உலாவிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன நம்ம பண்ணனா இங்கேருந்து அது போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் கேட்குறாரு. அது எதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனைவியான அந்த பெண்ணுடைய கணவனை தேடி தான் அங்கே இருந்துகிட்டே இருக்குது. அவன் என்னைக்காவது ஒரு நாள் இங்கே வந்து மாட்டுவான். அவனை வந்து பழி வாங்கணும். பழி வாங்கின பிறகுதான் அந்த ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் பேயா சுத்திக்கிட்டு இருக்குது. அதனால சில பேரை இங்கே வரக்கூடியவங்களை தாக்கவும் செய்யுது அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் எடுத்து சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இதை எப்படியாவது இங்கிருந்து விரட்டிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனரும் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு ஏத்தாப்புல சில வேலைகளை அந்த இடத்துல அந்த மாந்திரிகரும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் கலையம் இருக்கு பார்த்தீங்களா, மண் கலையத்துல தான் சில கடமந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மாவை வர வச்சிருக்கிறாங்க. அப்படி ஆன்மா அங்க தத்ரூபமா அங்க அப்பீரா இருக்குது. அவங்க எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து ரொம்பவே அழுது இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஆணுடைய ஆன்மா பேசவே இல்லையா, அப்படியே இந்த பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே நின்று இருந்திருக்கான். அப்படி இருந்த 2 ஆன்மாக்களையும் அந்த சட்டியில், அதாவது கடமந்திரம் ஜபிச்ச அந்த சட்டிக்குள்ளாடி அடைச்சி அதை வந்து பெரிய ஒரு கயரால கட்டவும் செய்கிறாரு. அதாவது சிகப்பு துணி போட்டு கயர் போட்டு கட்டி, அதை நான் எடுத்துட்டு போறேன், இனிமேல் இங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு வணங்கக்கூடிய சில தெய்வங்களை அந்த இடத்துக்கு வர வச்சிருந்தாரு. அப்பதான் அந்த பேய்கள் வந்து அடங்கி வந்து நிற்கும். அப்படி வந்த தெய்வங்களுக்கு அங்க கோழியை வெட்டி பலியிடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 கோழிகள் வெட்டப்பட்டிருக்குது. அப்படி அந்த 6 கோழிகளை அங்க இருக்கக்கூடிய மண்பானையில சமைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சமைச்சு அதை எடுத்துட்டு போய், அதாவது தேவைக்கு ஏற்ப எடுத்துட்டு போய் ஒரு வாழை இலையில மொத்தமா தட்டி இருக்கிறாங்க. தட்டி அங்க அவருடைய தெய்வங்களுக்கு அந்த பலி பூஜையை நிறைவேற்றி இருக்கிறாருங்க. நிறைவேற்றி விட்டுக்கிட்டு, இனிமேல் நீங்க பண்ணும்போது கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 1 லாரி தண்ணியாவது நீங்க கொண்டு வரணும். கடல் தண்ணி வந்து 1 லாரி தண்ணி கொண்டு வந்து இந்த இடம் ஃபுல்லாவே ஊத்தி விட்டுருங்க. அதன் பிறகு இந்த தோப்புக்குள்ளாடி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த ஓனர் என்ன கேட்டார் அப்படின்னா, தொட்டியை இடிச்சு இந்த பாடியை வெளியே எடுத்து நமக்கு எரிச்சிடலாம், தேவையில்லாம இது இருக்க மறுபடியும் ஏதாவது வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க இப்ப இதெல்லாம் தோண்டி எலும்பெல்லாம் பறக்கி இப்படிலாம் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கேஸ் ஆகி உங்க மேலேயும் கேஸ் ஆகிடும். அது ஆல்ரெடி செய்ய வேண்டியது அது செய்துக்கணும். அதாவது இந்த விஷயத்த பண்ணுனவன் யாருன்னு தெரியாது.
ஒரு விஷயம் கேட்டுடுங்க. அதாவது அந்த மனைவியுடைய கணவன் தான் செய்தாங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த கணவன் யாரு அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த மனைவிங்கிறவளை இவங்க ஊருக்குள்ளாடியே பார்த்தது கிடையாது. அவ இந்த ஊரை சேர்ந்தவளே கிடையாது. ஏதோ ஒரு 2-3 ஊருக்கு பேரெல்லாம் சொல்லியிருக்குது. ஆனா எந்த ஊரு அப்படின்ட்டு கரெக்டா சொல்லவும் இல்லை. அதே மாதிரி அந்த பையனுடைய ஆன்மா பேசவே இல்லை. அதாவது அந்த பொண்ணு கூட இருந்து இல்லையா, அந்த பையனுடைய ஆன்மா பேசவே இல்லையா. இதனால நீங்க எப்படி எந்த பிரச்சனைக்குள்ள மாட்டினாலும் அவங்க தப்பிச்சிருவாங்க, நீங்க தான் மாட்டிக்கிடுவீங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல மாந்திரிகர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்களுக்கு அவங்களுடைய சாந்தியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஆவிகள் உலகத்துக்கு அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அதன் பிறகு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள, அதாவது அவங்கவுங்க கர்மாவினைக்கு ஏத்தாப்புல எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, அதை நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த 2 ஆன்மாவுடைய அந்த சட்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அந்த நபரும் கிளம்பி போயிடுறாங்க. அவர் சிங்கிளா தான் வந்திருக்கிறாரு. சிங்கிளா வந்தவர் சிங்கிளாட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க அவங்க பாட்டுக்கு குளிச்சுக்கிட்டு வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அதன் பிறகு அந்த ஏரியாக்குள்ளாடியோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் நடக்கல. அந்த தோப்பை அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதாவது அந்த இடத்து ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கி பிளாட் போட்டு வித்துட்டாருங்க. அதாவது பீஸா வித்துடுறாரு. வித்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இப்போ ஏகப்பட்ட வீடுகளும் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு ஆதித்யா அனுப்பி தந்திருந்தாரு. ஆதித்யாவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, கடைசி நான் பேசுறத வரும்போது கட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்படி கட் பண்றதுக்கு முன்னால லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.